நைன் சென்ஸ் டைம்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ், நற்பலரி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இணைய வழி தொடர் பயிலரங்கம் இன்று 1044வது நாள். 2023 ஆரம்பிக்கப்பட்டு தொடர் நிகழ்வாக இன்று வரை தொடர்ந்து வரும் இந்த நிகழ்வு தினமும் காலை 5:27 ஆரம்பித்து 6:17 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். இன்றைய பயிற்றுனர் பேச்சாளர் திரு ஆர். அரவிந்த் ஸ்ரீகாந்த். இவர் திருச்சியைச் சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவர், மிக சிறந்த சிந்தனையாளர், பேச்சாளர். தன்னுடைய தனி பாணியினால் அருமையான கருத்துக்களை தைரியமாக சிறந்த வகையில் எடுத்து கூறும் வல்லமை படைத்தவர். கோர்வையாக பல விஷயங்களை, இதிகாசங்களை, புராணங்களை, அது முதல் இன்றைய ரீசன்ட் நாகரிகம் வரை எல்லாவற்றை பற்றியும் அருமையாக பேசக்கூடிய வல்லமை படைத்த ஒரு நபர் நம் நற்பொழுதில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டு அவரது பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய தளத்தில் மூத்த உறுப்பினரான சிங்கம் ஸ்ரீவித்யா அவர்களின் மகன் ஆவார். ஸோ அவரது பேச்சை கேட்கவதற்கு ஆவலாக இருக்கிறோம். ஃப்ளோர் இஸ் யுவர், ஸ்ரீகாந்த். எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே கமாந்த மகாதேசிகாய நமஹ. இன்றைய தினம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். நம்ம நினைச்சு பார்க்கணும், முதல்ல மகிழ்ச்சினா என்ன அப்படிங்கிறது தெரியணும். நம்ம தமிழ்ல பொறுத்தளவுல வார்த்தைகள் உண்டு. ஆனந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு, மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு, சந்தோஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. இது மூணுமே ஒரே விஷயத்த குறிக்குதா இல்ல வேற வேற விஷயத்த குறிக்கிறதா? இத நம்ம முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரி, இதற்கும் இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பிற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்ம இத பார்த்தாதான் அந்த தலைப்பு என்ன, ஏன் அப்படிங்கிறதே புரியும். முதல்ல ஆனந்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி சந்தோஷம்ங்கிற வார்த்தையை பார்ப்போம். சந்தோஷம்னா என்ன? எந்த ஒரு விஷயத்தை செய்தால் நம்ம மனது ஒரு விதமான நிலை, அதாவது டோபமைன் ரஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பயாலஜிக்கல் டேர்ம்ஸ். அப்படி சொல்றாப்புல நம்மளுடைய மனசு எதை செய்தால் ஒரு திருப்தியான நிலைக்கு போகுதோ, எதை செய்தால் நம்மளுடைய மனசு அப்பா செஞ்சு முடிச்சிட்டோம், நன்னா இருக்கு அப்படின்னு நினைக்கிறதோ அது சந்தோஷம். இது கரெக்டா சொல்லணும்னா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை மொமெண்டரி பிளஷர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த நேரத்துல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். இப்ப ஒரு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தை ஒரு பொம்மை வேணும், பார்பி பொம்மை வேணும்னு அடம் பிடிக்கிறதுனா, அந்த குழந்தை அடம் பிடிச்சோன்னு அந்த பார்பி பொம்மையை அதுகிட்ட கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தை என்ன செய்யும்? சந்தோஷப்படும். சரியா? அந்த க்ஷணத்துலதான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. இப்போ ஆனந்தம் அப்படின்னா என்னன்னா, இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் பிளிஸ் அப்படின்னு பேர். எப்ப ஒரு விஷயத்தை நினைச்சாலும் உங்களுக்கு சந்தோஷம் வர்றதுன்னா அது ஆனந்தம். அதுதான் நம்ம சொல்றோம், அளவிலா ஆனந்தம் கொண்டேன் அப்படின்னு பல பல பேர் பல பல தெய்வங்கள் இடத்துல பாடியிருக்கா. அப்படி ஆனந்தம்ங்கிறது
அத நினைச்சாலே சந்தோஷம் கொடுப்பது. நினைக்க முக்தி தரும் க்ஷேத்திரம் எப்படி திருவண்ணாமலைன்னு சொல்றோமோ, நினைத்தாலே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை செய்தால் அத நினைச்சோன்னு வர்ற ஃபீலிங்க்கு பேர் ஆனந்தம்னு பேர். அப்ப மகிழ்ச்சினா என்ன? இந்த மகிழ்ச்சிங்கிறது நம்ம ஆனந்தப்படுறோம். அந்த ஆனந்தப்படுறதுக்கும் இந்த பக்கம் மொமெண்டரி பிளஷரா வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, சந்தோஷம். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஸ்டேட். அப்படி என்ன சார் இதுன்னா நினைச்சோன்னா ஆனந்தம் வர்றதுங்கிறேன், இது செஞ்சோன்னு ஆனந்தம் வர்றதுங்கிறேன். அப்ப இது என்னன்னா, ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு திருப்தி இருக்கும், அதுதான் மகிழ்ச்சி. இது செஞ்சு முடிச்சோன்னு வர்றது சந்தோஷம், செய்வ போறோம்னு நினைச்சாலே வர்றது ஆனந்தம், செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இருக்கிறது மகிழ்ச்சி. அதாவது ஒரு ஹோட்டலுக்கு போறோம், பார்சாரதி விலாஸை எடுத்துக்குவோமே, ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய பார்சாரதி விலாஸ் நெய் ரோஸ்ட் ரொம்ப ஃபேமஸ், சூப்பர்னு பேரு தோசைக்கு, அவ்வளவு நன்னா இருக்கும். தோசைக்கு பேரே சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லி சூப்பர்னே ஆயிடுத்து. திருவானைக்காவல்ல இருக்கக்கூடிய பார்சாரதி விலாஸ். அங்க போய் நெய் ரோஸ்ட் சாப்பிடுறோம் அப்படின்னு நினைச்சோன்னா நமக்கு கிடைக்கிறது, நெய் ரோஸ்ட் சாப்பிட போறோம்னு நினைச்சோன்னா கிடைக்கிறது ஆனந்தம். நெய் ரோஸ்ட் சாப்பிட்டோன்னா அப்பாடா அப்படிங்கிறது சந்தோஷம். அத சாப்பிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, என்ன அற்புதமா இருக்கு, அது மகிழ்ச்சி. இப்போ வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் அப்படின்னு நம்ம தலைப்பு இருக்கும் பொழுது, சரி ஒரு விஷயத்த நம்ம செய்து கொண்டிருக்கோம், அப்படி நம்ம செய்து கொண்டு இருக்கும் பொழுது அதுல நமக்கு ஒரு விதமான சந்தோஷம் திருப்தி வரணும், அதுதான் மகிழ்ச்சி. ஒரு விஷயத்தை அப்படி செய்ய முடியுமா அப்படின்னா, எனக்கு 4 விஷயங்கள் அந்த மாதிரி உண்டு. முதல் விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா கெமிஸ்ட்ரி. நான் கெமிஸ்ட்ரியில இப்ப முனைவர் பட்ட ஆய்வுல இருக்கேன். எனக்கு அவ்வளவு பிடிக்கும் கெமிஸ்ட்ரி. எந்த அளவுக்குன்னா, எனக்கு ஒரு ஆன்சர் வரல அப்படின்னா எனக்கு சாப்பாடோ தூக்கமோ பசியோ தெரியாது, எனக்கு அந்த ஆன்சர் வரணும் அப்படிங்கிறதுலதான் எனக்கு முக்கியம் இருக்கும். சரி, வேற எப்படி? ஏன்னா அப்ப அந்த ஆன்சரை தேடும் பொழுது நமக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அதுதான் மகிழ்ச்சி. அடுத்தது வேற என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு உண்மையை சொல்லணும்னா ஒரு கிரிக்கெட் கேம், அதுவும் டெஸ்ட் மேட்ச். இந்த டெஸ்ட் மேட்ச் இந்தியா ஜெயிச்சதுன்னா வரக்கூடியது என்னது, சந்தோஷம். டெஸ்ட் மேட்ச் பார்க்க போறோம்னு ஆசைப்படுறது ஆனந்தம். பார்த்துன்னு இருக்கும் பொழுது என்னமா பேட்டிங் ஆடுறாடா அப்படின்னு சொல்றதுதான் மகிழ்ச்சி. அப்ப ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கும் பொழுது, செஞ்சுட்டே இருக்கும் பொழுது நமக்குள் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், டோபமைன் ரஷ் நமக்குள்ள தள்ளக்கூடியது. இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறத வேற வேற விதங்கள்ல நம்முடைய பெரியவர்கள் அணுகி இருக்கிறார்கள். சில விஷயங்கள் சிலருக்கு பிடிக்காததாக இருக்கிறது, நியாயத்தின்படி தர்மத்தின்படி வேதத்தின்படி தவறாக இருக்கிறது. சில விஷயங்கள் வேதம் சொன்னபடியும் இருக்கிறது. அப்ப வேதாகிலோ தர்ம மூலம் என்ன சொல்லுவார்கள், வேதமே அகிலத்தின் தர்மத்திற்கு மூலமான காரணம் அப்படிங்கிறது தான் அதற்கு அர்த்தம். அப்ப அகில தர்மத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய வேதம் என்ன பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்ப அந்த வேதத்துல சொல்லக்கூடிய எந்த விஷயத்தை செய்தாலும் அது தர்மமே. சரி சார், வேதத்துல சில விஷயங்கள் இந்த காலத்துல செய்ய முடியாத விஷயங்களா இருக்கு, செய்ய முடியறது செய்யலாம், இதெல்லாம் செய்ய முடியுமோ இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ பண்ணலாம். காத்தாலும் சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கணும்னு சொல்றதுன்னா அதை தாராளமா ஃபாலோ பண்ணலாம். அதற்கு இந்த நற்புலரிங்கிற தளம் உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கக்கூடியது. தாராளமா அதை செய்யலாம். கொஞ்சம் இந்த ஒரு நல்ல சத்துவ குணம் கொண்ட விஷயங்களை பேசணும், அதாவது நல்ல சொற்களை பேசணும், தீய வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படின்னு சொல்றதுன்னா அதை தாராளமா செய்யலாம்.
அப்ப இந்த மாதிரியான செயல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய விஷயம்தான் மகிழ்ச்சி. இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்கினது இந்த வார்த்தையை யார் அப்படின்னா ரஜினிகாந்த். பேட்ட படம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பேட்ட படம் தான். நான் ஒரு தீவிர ரஜினி ரசிகனும் கூட. அதனால பேட்டை படமாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல வரக்கூடியது மகிழ்ச்சி அப்படிம்பார் இல்லையா? சோ இல்ல பேட்டையா, கபாலின்னு நினைக்கிறேன். கபாலியோ பேட்டையோ ரெண்டுல ஏதோ படம் தான். மகிழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி வரும். அப்ப இந்த வார்த்தையின் பொருளை நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது கபாலி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அந்த வார்த்தையின் பொருளை நம்ம தெளிவா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா தான் அதற்கான அர்த்தம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ அதற்காகத்தான் நம்ம இவ்வளவு நேரம் இழுத்தோம். இப்போ நினைவலை, மகிழ்ச்சிக்கான நினைவலை. நினைவுனா என்ன? நினைச்சு பார்க்கிறது, நம்ம மனசுல இருக்கக்கூடிய மெமரிஸ் அதை வந்து ரீகலெக்ட் பண்றது, அதுதான் நினைவலைகள். அந்த மனசுல இருக்கிறது வந்து போகும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ மகிழ்ச்சிக்கான நினைவலைனா இந்த விஷயத்த செய்து கொண்டிருக்கும் பொழுது அது மெமரியா இருக்கணும். அதே நேரத்துல அந்த மெமரி சந்தோஷம் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அப்படியெல்லாம் பண்ண முடியுமா சார்? இந்த காலத்துல இருக்கிற வேலையே பார்க்கறதுக்கு முடிய மாட்டேங்கிறது. நீங்க வேலையை பண்ணுங்கிறேலு, அந்த பண்ற வேலை பிடிக்கணுங்கிறேலு, பார்த்தா சந்தோஷம் வேற வரணும்னு சொல்றேன்னா இதான் நியாயமா இருக்கா அப்படின்னா கேட்கறதுக்கு அப்படித்தான் இருக்கும். ஆனா உண்மையை பார்க்கணும். என்ன சார் அப்படின்னா எந்த வேலையிலயுமே கஷ்டம் இருக்கதான் செய்யும். நான் கூட சொல்லியிருக்கேன் எங்க அம்மாட்ட, என்ன பெரிய டீச்சர் வேலை, சும்மா வர போற கையெழுத்து போட்டா முடிஞ்சு போச்சு, அவன் வந்து திருத்த போறான், நீங்க வந்து கையெழுத்து போட போற. நான் சொல்லியிருக்கேன். ஆனா எப்ப நம்ம அந்த டீச்சிங்ங்கிற இடத்துக்கு போறோமோ, இப்ப நான் வந்து டீச்சிங் அசிஸ்டண்டா இருக்கேன், அப்ப எப்ப அந்த டீச்சிங்கிற இடத்துக்கு நம்ம போறோமோ அப்பதான் அவளோட திண்டாட்டம் என்னங்கிறது புரியுது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா தாராளமா எங்களுடைய காலேஜ்ல வந்து சில பசங்கள் சரியா இருக்கதான் செய்வா. எப்படி, அதாவது கொஞ்சம் ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவா, பெரிய இங்கிலீஷ் மீடியம் இல்லாம தமிழ் மீடியத்துல படிச்சு வந்தவாளுங்கெல்லாம் சில விஷயங்கள் தெரியாம தான் இருக்கும். அது வந்து நம்ம யாரையுமே குறை சொல்வதற்காக கிடையாது. ஆனா அப்படி இருக்கக்கூடிய நபர்களிடத்துல நம்ம ஒரு விஷயத்த டக்குன்னு இங்கிலீஷ்ல கன்வே பண்ணோம்னா அவளுக்கு புரியாது. they will learn, it will take time. ஆனா நம்ம டக்குன்னு சொல்லும் பொழுது அவளுக்கு புரியாது. ஆனா இதே விஷயத்த நம்ம போய் ஒரு இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சவன்ட்ட, ஒரு சிபிஎஸ்சில இருந்து வந்தவன்ட்ட சொன்னோம்னா அவன் புரிஞ்சுப்பான். அப்ப ஒவ்வொரு செயலுக்குள்ளயும் நம்ம செய்யறோங்கும் பொழுது, இப்ப எனக்கு அந்த பையனுக்கு புரியறாப்புல சொல்லி தரும் பொழுது, எனக்கு பிடிச்ச வேலை கெமிஸ்ட்ரி சொல்லி தர்றது, அந்த கெமிஸ்ட்ரி சொல்லி தர்றத நான் இன்னொரு லாங்குவேஜ்ல, அதாவது தமிழ்ல, எனக்கு தமிழ்ல நான் கெமிஸ்ட்ரி படிக்கல, நான் வேதியியலா படிக்கல, நான் கெமிஸ்ட்ரியா படிச்சேன். அப்ப நான் தமிழ்ல ஒருத்தனுக்கு சொல்லி கொடுக்க கத்துக்கும் பொழுது என்னால தமிழ்ல வேதியியலா கத்துக்க முடியாது. அப்ப அப்படி நம்ம அந்த வேலையை நேசிக்கலாம். இப்ப இதே ஒரு வேற லாங்குவேஜ் ஆள்கிட்டயே பேசணும் அப்படின்னா, இந்தியால மத்த எல்லா தமிழுக்குன்னு ஒரு தனி சிறப்பு சொல்லணும்னா தமிழால முடிஞ்ச வரைக்கும் தனித்து இயங்க முடியும். ஆனா நம்ம மத்த மொழி எது எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அதுல நிறைய சம்ஸ்கிருத கலப்பு இருக்கும். அந்த மொழிகளால தனியா இயங்க முடியாது. ஆனா தமிழ் அப்படி கிடையாது. அப்ப அந்த அது இத வந்து ரசாயன சாஸ்திரம்னு சொல்லுவா சமஸ்கிருதத்துல. அப்ப இந்த ரசாயன சாஸ்திரம் பூராத்தையுமே சான்ஸ்கிரிட்ல இருக்கு. இப்ப நம்ம படிக்கிற அத்தனையுமே பீரியாடிக் டேபிள்ல ஆரம்பிச்சு நம்ம படிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே சமஸ்கிருதத்துல இருக்கு. இட் ஹாஸ் பீன் டிரான்ஸ்லேட்டட். சோ நம்ம அதை பார்க்கும் பொழுது அவள்கிட்ட சொல்லி தரும் பொழுது அவளுக்கு ஈஸியா புரியும். ஏன்னா சம்ஸ்கிருத கலப்புங்கிறது நிறைய இருக்கும் மற்றைய மொழிகள்ல, ஏனைய மொழிகள்ல
நம்மளுடைய தமிழை காட்டிலும் சம்ஸ்கிருத கலப்புங்கிறது அதிகம். நம்ம சம்ஸ்கிருதத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா தெலுங்காலேயோ கன்னடத்தாலேயோ மலையாளத்தாலேயோ சர்வைவ் ஆக முடியாது. ஆனா தமிழ் அப்படி கிடையாது. சம்ஸ்கிருதம் இருந்தாலும் பேசலாம், இல்லாவிடிலும் பேசலாம். அதுதான் தமிழினுடைய ஏற்றம். அப்படி இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒருத்தருக்கு புரியும் விதமா சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நான் இப்போது இருக்கக்கூடிய நிலையும் மகிழ்ச்சி தான். அப்படி மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம், செஞ்சு முடிச்ச விஷயத்த நினைச்சு பார்க்கும் பொழுது நமக்கு அந்த ஃபீலிங் வர்றது இல்லையா, செஞ்சுட்டு இருக்கும் பொழுது நினைச்சு பார்க்கறது. உதாரணத்திற்கு நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம். அப்படி நம்ம கோயிலுக்கு போகும்பொழுது நம்மளுடைய மகிழ்ச்சி ஒரு லெவல்ல இருக்கும். எனக்கு நான் நிறைய கோயிலுக்கு தான் போவேன், அதனால தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம் அத. அப்படின்னு அந்த கோயிலுக்கு போயின்னு இருக்கும் பொழுது அப்பா பக்கத்துல போற வழியெல்லாம் பார்ப்போம். அதுவும் நான் முடிஞ்ச வரைக்கும் டூ வீலர்ல போவேன். ஏன்னா டூ வீலர்ல போனோம்னா ஒரு கோயில் பார்க்கிற இடத்துல 2 கோயில் சேர்த்து பார்க்கலாம். அப்ப போகும்பொழுது டூ வீலர்ல போறோம். டூ வீலர்ல போனா சைட்ல இருக்கக்கூடிய வயல்கள், அதுவும் இப்ப நான் இருக்கக்கூடியது தஞ்சாவூர் பகுதி. நம்ம கேட்கவா வேணும், தமிழகத்தின் நெற்களஞ்சியம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது ரோட்ல இருக்கக்கூடிய வயல் பகுதிகள், சின்ன சின்ன ஓடைகள், அதே மாதிரி நல்ல சில பறவைகள், இந்த மாதிரி நல்ல நல்ல பறவைகள் இந்த இடத்துல இப்ப நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பறவைக்கு ஆனைச்சாத்தன்னு பேரு. அதுக்கு பேர் லாங் டைல்டு ஸ்பேரோன்னு நினைக்கிறேன் ஆங்கிலத்துல. ஆனைச்சாத்தன்னு பேரு. அத எங்கப்பா யாரா சொல்லியிருக்காளா சார் அப்படின்னா, 7வது பாசுரம் திருப்பாவையில ஆண்டாள் பாடியிருக்கா. கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே அப்படின்னு. அந்த ஆனைச்சாத்தன் இந்த மாதிரி சில சில பறவைகள், ஆண்டாள் பாடி இருக்கக்கூடிய சில பறவைகள், அந்த விஷயங்கள்லாம் நம்மளால இந்த இடத்துல இப்ப என்னால பார்க்க முடியாது இந்த இடத்துல. ஆனா இந்த மாதிரி புது விஷயங்கள் பார்க்கலாம். ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த கோவிலை சுத்தி ஆழ்வார்கள் டிஸ்கிரைப் பண்ணிருப்பா, இந்த ஊர் இப்படிதான் இருக்கும்னு. அதாவது மாடமாளிகை சூழ் திருவரங்கம் அப்படின்னு பாடியிருக்கானா, அந்த திருவரங்கத்துக்குள்ள நம்ம போகும் பொழுதுதான் தெரியும், பா என்னமா இருக்கு, எவ்வளவு பெரிய மாடங்கள் இருக்கு, மாளிகைகள் இருக்கு, இது சூழ்ந்த திருவரங்கம் அப்படின்னா, இது சூழ்ந்து மாடமும் மாளிகையும் சூழ்ந்து இருக்கக்கூடிய திருவரங்கம்ங்கிறது நம்ம அந்த இடத்த அனுபவிக்கும் பொழுதுதான் தெரியும். பொன்னி சூழ் திருவரங்கம் அப்படின்னு சொல்லுவா. பொன்னினா காவிரின்னு அர்த்தம். அப்ப 2 பக்கமும் காவிரி இருக்கணும், அப்படி இருக்கக்கூடிய திருவரங்கம். அதெல்லாம் அந்தந்த ஊரை தேனாரும் பொழில் சூழ் திருத்தென்குடந்தை அப்படின்பா. தேனாரும் பொழில் சூழ்னா, பொழில்னா அழகுன்னு அர்த்தம். அதே நேரத்துல பூக்களுக்கும் மலர்ந்து இருக்கக்கூடிய பூவையும் பொழில்னு சொல்லலாம். அப்ப தேனானது தடும்பி வழியக்கூடிய மலர்கள் இருக்கக்கூடிய திருக்குடந்தை அப்படின்னா கும்பகோணம். கும்பகோணத்துல இருக்கிற சாரங்கபாணி கோவில் மேல எழுதியிருக்காரு. அதே மாதிரி சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை அப்படின்னு பாடியிருக்கா. அதாவது நெல் சிகப்பு கலர்ல இருக்கும். செந்நெல்னா செம்மையான நெல், அதாவது கலப்பு இல்லாத அழகான நெல்லுன்னு அர்த்தம். அந்த நெல் சீரார் சென்னல் கவரி வீசும், கவரினா சாமரம் வீசுறா மாதிரி, கவரிமான் முடியில செய்திருக்கக்கூடியதுதான் சாமரம். அந்த நெல்லானது காத்துல அசையறது பெருமாளுக்கு சாமரம் போடுற மாதிரி இருக்குமா. சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை அப்படிங்கிற. அப்படி ஏற்பட்ட செழுமையான நீர். அப்ப நீர் எவ்வளவு நல்லா இருந்தாலும் நீர் உயர நெல் உயரும் அப்படின்னு நம்ம பார்க்கிற மாதிரி, அந்த நீர் இருக்கக்கூடிய நெல்லானது அவ்வளவு அழகா கவரி வீசும். இந்த மாதிரி விஷயங்களை ஆழ்வார்கள் பாடி இருக்கிறத நம்ம அந்த ஊருக்கு போகும்போது அனுபவிக்கிறோம் இல்லையா. அப்படி அனுபவிக்கிற ஃபீலிங்கும் மகிழ்ச்சிதான். அப்படி அனுபவிச்சதை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நான் இப்ப அடையக்கூடியதுதான் ஆனந்தம். சோ இந்த வேறுபாடுகளை நம்ம முதல்ல தெளிவா புரிஞ்சுட்டோம் அப்படின்னாலே, மகிழ்ச்சினா என்ன, சந்தோஷம்னா என்ன, ஆனந்தம்னா என்னங்கிறது தெரிஞ்சுட்டோம்னாலே நம்மளை எப்படி மகிழ்ச்சியா வச்சுக்கணுங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். எனக்கு 4 விஷயம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். அதுல ஒரு விஷயம் கிரிக்கெட், முதல் விஷயம் கெமிஸ்ட்ரி, 2வது விஷயம் கிரிக்கெட். இப்ப பேசிட்டு இருந்தது 3வது விஷயம். சார் அப்ப 4வது விஷயம் என்ன சார்
ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எனக்கு தமிழ் கேட்க பிடிக்கும். அதுவும் எந்த மாதிரி தமிழாக இருக்கணும்னா கலப்பில்லாத தமிழாக இருக்கணும். ஒரு ஆங்கில கலப்பில்லாத தமிழ் பேசுறா அப்படின்னா அவன் நாஸ்திகம் பேசினாலும் சரி நான் உட்கார்ந்து கேட்பேன். எனக்கு பிடிக்கும். ஏன்னா தமிழ் பிடிக்கும். உதாரணத்துக்கு நான் கலைஞருடைய உரைகள் அவ்வளவு கேட்பேன். ஏன்னா அந்த தமிழ் நமக்கு வேண்டிய பல வார்த்தைகள், புது வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு புதுசா ஒரு லாங்குவேஜ்ல பேசுறா அப்படின்னா அதை உட்கார்ந்து கேட்பேன். எனக்கு எனக்கு பிடிக்கும். பல புது விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி நான் வந்து யூடியூப்ல உட்காந்து கதை கேட்பேன். இப்ப படம் பார்க்க முடியாத நேரத்துல படத்தோட கதை கேட்பேன். எங்க அப்பா நிறைய திட்டுவார் என்ன. அப்படி நான் அவர் சொல்றது தப்புதான், நான் அதை சொல்ல வரல. ஆனா எனக்கு அது அவ்வளவு ரொம்ப பிடிக்கும் கதை கேட்கறதுங்கிறது. ஏன் அந்த கதை கேட்கறதுங்கிறது பிடிக்கும் எனக்கு அப்படின்னா, நம்ம உட்கார்ந்து படத்தை பார்க்கல முதல் விஷயம். ஆனா அந்த படத்துல என்ன நடக்குதுங்கிற கதையை தெரிஞ்சுக்கலாம். இதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தான் எங்க அப்பா கேட்ப. நீ பார்த்து உனக்கு என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னா எங்க அப்பாட்டையே நான் சொல்லுவேன், நீ ஏதா சொல்லு அப்படின்னு போயிடுவார் அவர். ஆனா உண்மையிலே பார்த்தோம்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த கதையை கேட்கும் பொழுது முதல்ல நமக்கு பிடிச்ச ஹீரோ பிடிச்ச ஹீரோயின் ஒரு வகையில நல்லா இருக்கும். அதே நேரத்துல ஒரு சில கதையெல்லாம் பார்த்தா எப்படிடா இப்படி படத்தை எடுக்கிறா அப்படின்னு இருக்கும். அப்படி இப்ப ஒரு 3 நாள் முன்னாடி எனக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது மார்கன் அப்படின்னு ஒரு படம். விஜய் ஆண்டனி அவர்கள் நடித்த படம். நல்லா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கதையை வந்து இந்த கடைசியில படத்தோட கடைசியில ஒரு திருப்புமுனை ஏற்படும். அதை நான் என்னால நினைச்சு கூட எப்படிப்பா அது அப்படின்னு தான் இருந்தது. அந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான திறவுகோல் ஒரு இதாக இருந்தது வந்து வேதியியல். அத அந்த படத்தினுடைய இறுதியில தான் வந்து அவ ரிவீலே பண்றா. அது அவ்வளவு நல்லா இருந்தது எனக்கு. ஏன்னா ஆஸ் அ கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்டா, ஒரு கெமிஸ்ட்ரியில பிஹெச்டி பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே நேரத்துல அவ வந்து அந்த கதையை நகர்த்தி கொண்டு போன விதம், அந்த கதைக்குள்ள ஒரு சின்ன சஸ்பென்ஸ் மாதிரி ஃபேக்டர் இருக்கும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேக்டர் இருக்கும், ஒரு சயின்டிபிக் ஃபேக்டர் இருக்கும், ஒரு த்ரில்லர் எலமெண்ட் இருக்கும். இந்த மாதிரி படங்கள் நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லோரும் அவசியம் பார்க்க வேண்டிய படம்னா மாயவன் ஒரு படம் வந்தது. யாருடைய நடிப்புலன்னு எனக்கு ஞாபகம் இல்லை சரியா, ஆனா படம் பேர் மாயவன். அந்த மாயவன்கிற படம் பார்த்தோம்னாலும் கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படம், ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு படம். அப்ப இந்த மாதிரி படங்களை பார்த்து நம்ம அந்த படங்கள்ல இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம் அப்படின்னா அதுவும் நமக்கு மகிழ்ச்சியைத்தான் கொடுக்கும். அப்ப இந்த மாதிரி பற்பல விஷயங்கள், எந்த விஷயத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் வர்றதோ அதுதான் மகிழ்ச்சி. இப்போ நான் உங்களிடத்துல சொன்னேன் இல்லையா, ஆனை சாத்தன் அப்படின்னு ஒரு பறவை. அந்த பறவை இப்போ இங்க இருக்கு. இந்த இடத்துல மேல இருக்கு லாங் டெய்ல்டு ஸ்பேரோ. அங்க பறக்கக்கூடிய பறவைலாம் அந்த ஆனை சாத்தன்கிற பறவை தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம ஏற்கனவே படிச்ச விஷயம் அது நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும் பொழுது அது எல்லாமே நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் மகிழ்ச்சி. அப்ப இந்த மகிழ்ச்சிக்கான நினைவலைகளை நம்ம எப்படி மேம்படுத்தலாம், எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கண்ணதாசன் அவருடைய அர்த்தமுள்ள இந்து மதம்ங்கிற புத்தகம் ரீட் ஃபோர்ட்ல வந்து அப்படிங்கிற ஒரு இது தளத்துல வந்து என்னால அந்த புத்தகத்தை பத்தி பேச முடிஞ்சது. அர்த்தமுள்ள இந்து மதம்ங்கிற புத்தகத்தை. அந்த புத்தகத்துல வந்து அவர் பேசினது வந்து சுவையான சிந்தனைகள் அப்படின்னு அந்த அர்த்தமுள்ள இந்து மதத்தினுடைய 7ஆம் பாகம். அதை மட்டும் முழுவதமாக இல்ல, 7வது பாகம் சுகமான சிந்தனைகள், சுகமான சிந்தனைகள் அப்படின்னு அந்த பகுதியை மட்டும். அப்ப அதுல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு அப்பாவா நான் எப்படி இருந்தேன், ஒரு பையனா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. அவருடைய வாழ்க்கை அந்த படம் அந்த கதையானது ஆரம்பிக்கும் பொழுது, சுகமான சிந்தனைகள் ஆரம்பிக்கும் பொழுது
அவர் சொல்லக்கூடிய விஷயம், நான் வந்து ஒரு வயதுல இருந்தேன், என்னுடைய 10 பருவத்துல இருந்தேன். அப்படி நான் என்னுடைய 10 பருவத்துல இருக்கும் பொழுது நான் என்னுடைய 10 பருவத்துல இருக்கும் பொழுது என்னால சுற்றி இருக்கக்கூடிய ஓடைகள் இருந்தது. எங்க ஊர்கள்ல குளங்கள் இருந்தது, பனை மரங்கள் இருந்தது. அந்த பனை மரத்தின் மேல ஏறி நொங்கு பறிச்சு அந்த நொங்க வந்து குளத்துல தூக்கி போடுவாங்க, நொங்குக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. அதை எடுத்து இந்த வியாபாரி வியாபாரம் பண்ணுவான். அப்படி இருக்கும் பொழுது அந்த பனைமரத்துல இருக்கிறவன இந்த திரும்ப வரும்பொழுது இந்த குளத்துல குதிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு அவர் தன்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம், அவருடைய சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி பார்ப்பார். இப்படி அவர் சொல்லும் பொழுது அதுல சொல்லக்கூடிய வார்த்தைகள், எந்த அளவுக்கு நம்ம பயணப்படுறோமோ, எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தின் மேல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கத்துக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம சுத்துறோமோ, அப்பதான் நமக்கு வந்து ஒரு விஷயம்ங்கிறது புரிய வரும், நம்ம கத்துக்கலாம். அந்த விஷயம் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லதாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். சரி சார், நல்லது கெட்டது அப்படின்னு எதை வச்சு சொல்றது, அது ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ், அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. அப்ப ஒரு சில விஷயம் அவர்களுக்கு நல்லதா இருக்கு, ஆனா மற்றவர்களுக்கு பார்க்கும் பொழுது தவறாக இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு அது மகிழ்ச்சியான நினைவலையாக இருக்கலாம். அப்ப அவரவர்களுடைய வாழ்க்கைக்கு எது மகிழ்ச்சி, அவர்களுக்கு எது தோன்றுகிறதோ அதையே தாராளமாக செய்யலாம். ஆனா பொதுவாக சொல்லணும்னா வேதத்தின் வழியை பின்பற்ற வேண்டும். வேதாகிலோ தர்ம மூலம். அப்ப வேதத்தின் வழியில எதெல்லாம் சொன்னா செஞ்சா நமக்கு சந்தோஷம் வர்றதோ அது எல்லாத்தையும் தாராளமா செய்யலாம், தப்பே கிடையாது. உதாரணத்துக்கு நமக்கு ஒரு 10 விஷயம் தெரிஞ்சிருக்கு, அந்த 10 விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் வர்றதா, சொல்லி கொடுக்கலாம், தாராளமா சொல்லி கொடுக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்து சாப்பிட பிடிச்சிருக்கு சார், தாராளமா சாப்பிடலாம். ஆனா சாப்பிட்டுட்டே இருக்கிறது சரியா அப்படின்னா சாப்பிடுறது தப்பு கிடையாது, சாப்பிடுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வேலையும் செய்யணும், இல்லைன்னா ஒபேசிட்டி தான் வரும் இல்லையா. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள், நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுல பேக்கிங் இருக்கணும். நம்ம வந்து ஒரு கரெக்டான பாத்துல போயின்னு இருக்கோம், இதுல வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரியணும். புரிஞ்சுது அப்படின்னா தாராளமா அப்படி ஒரு விஷயத்த நம்ம செய்யலாம், செய்வதில் தவறு கிடையாது. அப்படி செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய விஷயத்த நம்ம திரும்ப நினைச்சு பார்க்கும் பொழுது அந்த நினைவலைகள், அன்னைக்கு போனோம்ல நன்னா இருந்தது இல்ல அப்படின்னு நம்ம நினைத்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு நொடிதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கான நினைவலை. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நிறைய மனிதர்கள் வந்து இன்னைக்கு இத பெருசா பார்க்கறது கிடையாது. என்ன ஓட்டங்கள்ல, காலத்தின் ஓட்டத்துல அப்படியே போணும் 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 அப்படிலாம் இருக்க முடியாது. ஒரு சில நேரங்கள்ல நம்ம வந்து நம்மளுடைய மனதினுடைய அமைதிக்கேன்னு செய்யணும். எதுல நம்ம மனம் அமைதி அடையிறதோ, அமைதி அடைந்ததில் நம் மனம் திளைக்கிறதோ, அப்படி திளைக்கக்கூடிய ஒரு செயலை செய்தோம்னா அந்த செயலை செய்து முடித்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தை நினைத்து பார்த்து சந்தோஷப்படலாம். அதுவே மகிழ்ச்சிக்கான நினைவலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயத்த இப்ப யார் யார் எப்படி எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா, மகிழ்ச்சி அப்படிங்கிறத விவேகானந்தர் சொல்றார். என்ன அப்படின்னா, எப்ப உன் தேசத்தை பற்றி நீ யோசிக்க ஆரம்பிக்கிறாயோ, தேசம் முன்னேற வேண்டும்ங்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறியாயோ, உன்னையும் தாண்டி யோசிக்கிறையோ, அப்பொழுதுதான் உண்மையாகவே நீ மகிழ்ந்திருக்கிறாய் அப்படிங்கிறத விவேகானந்தர் சொல்றார். அதாவது நம்ம வந்து எப்பவுமே இந்த உலகம் வந்து செல்ஃபிஷான உலகம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் இன்னும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய நற்புலை தளத்தில் இருப்பவர்களை போல. அப்படி நம்ம சில விஷயங்கள் வந்து சந்தோஷம்னு சொல்றோம். அந்த சந்தோஷம்ங்கிறது நமக்குள்ள மட்டும் இல்லாம நம்ம எப்ப அதை தாண்டி யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பா நம்ம இருக்கோம் இன்னொருத்தன் இருக்கானா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் நீ உண்மையாகவே சந்தோஷப்படுற, மகிழ்ந்து இருக்கிறாய் அப்படின்னு விவேகானந்தர் சொல்றார். அப்ப இதே விஷயத்த நம்மளுடைய முக்கியமான தலைவர் பாரதியார் எப்படி சொல்றாரு,
நிறைய உண்மையிலேயே பாரதியாருடைய பார்வை மகிழ்ச்சிங்கிறதுல ரொம்ப வித்தியாசமா இருக்கும். என்ன அப்படின்னா, அவர் மகிழ்ச்சியவே 3-4 விதமா சொல்றார். முதல்ல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தன்னுள் இன்பம் காணல். எனக்கு நான் சந்தோஷமா இருக்கேன், ரைட்டு. அடுத்தது என் குடும்பம் சந்தோஷமா இருக்கு, சரி. அடுத்தது என்னுடைய ஊர் தெரு சந்தோஷமா இருக்கு, சரி. அடுத்து என்னுடைய நகரம் என்னுடைய நாடு சந்தோஷமா இருக்கு. அதற்கப்புறம் தான் நான் உலகத்தை பத்தி யோசிக்கணும். முதல்ல நீ உனக்குள்ள சரி பண்ணு, நீ தெளிவாயிரு அப்படிங்கிறார். ஆனா இதே விஷயத்தான் விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காரு, எப்ப நீ நாட்டை பத்தி யோசிக்கிறியோ அப்பதான் நீ உண்மையாகவே சந்தோஷத்தை பார்க்கிறேங்கிறார். ஆனா இவர் என்ன சொல்றாரு, முதல்ல நீ சரியா இருப்பா, எப்ப நீ சரியா இருக்கியோ அதை தொடர்ந்து அதுவாகவே உனக்கு மத்ததை எல்லாம் சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். சரி, இப்ப இதே விஷயத்த நம்முடைய ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், நான் அந்த வார்த்தையை சொன்னோடனே யாருங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இல்லண்ணா ஒரு ஃப்ளோல போகும்னா அதுவே நடக்கும் அப்படிம்பாரு. இப்ப ரீசெண்டா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய நபர் தான் அவர். அப்படி எல்லாமே ஒரு ஃப்ளோ தானா, போயிட்டே இருக்கும் பொழுது அதுவே நடக்கும்னா அப்படிங்க கூடியது. அதுவும் சந்தோஷம்தான். கிடைத்ததை கிடைத்தவாறு ஏற்றுக்கொள்வதும் ஒரு சந்தோஷம். அதற்கு ஒரு பக்குவம் வேணும். ஆனா அதையும் சந்தோஷமாக பார்க்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இன்னும் இருக்கிறார்கள். அப்படி பல விஷயங்கள், பற்பல கோணங்கள்ல அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. இதே நேரத்துலதான் கணியன் பூங்குன்றனார் அவருடைய வரிகள், யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவது அன்றே வாழ்தல், வாழ்தல் இனிதன்று மகிழ்ந்தென்றும் இளனே அப்படின்னார். எப்பேற்பட்ட வரிகள் அது! நம்மளுக்கு முதல் வரி தெரியும், 2வது வரி தெரியும். இது ரெண்டும் ஒரே பாட்டு அப்படிங்கிறதே பல பேருக்கு தெரியாது. அதுதான் உண்மை. அப்ப யாதும் ஊரே யாவரும் கேளீர், நம்ம எல்லாரும் சொல்றோம் இல்லையா? தீதும் நன்றும் பிறர் தரவாரா, பல பேர் தன்னுடைய ஸ்டோரியா வைக்கக்கூடிய விஷயங்கள், தன்னுடைய அபவுட்ல இன்ஸ்டாகிராம்ல வைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அடுத்த வரி, இந்த 2 வரி நமக்கு தெரியும். இதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு 14 வரிகளோ 16 வரிகள் இருக்கு இன்னும் அந்த பாடல்ல. 15 வரிகள் இருக்கு. நான் 5 வரி சொல்லியிருக்கேன், இன்னும் 15 வரிகள் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற சொன்னாது வரைக்குமாவது பொருள் பார்ப்போம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன. அப்போ ஒரு விஷயம், ஒரு மனுஷனுக்கு நோதல் அப்படின்னா கவலைப்படுதல், நோவுதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அததான் நோதல் அப்படின்னு அந்த இடத்துல அவர் குறிப்பிடுறார். நோதலும் தனிதலும், அந்த நொந்து போகிறது தனியக்கூடிய விஷயம், குறையிறது, அந்த நொந்து போகிறது தனிங்க, கோவம் தனியிட்டு அவனுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த தனிதல், நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, அது அவருடைய ஒருத்தர் வாழ்க்கையில இருக்கதா செய்யும். சாதலும் புதுவது அன்றே வாழ்தல், நீ என்னைக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு சாவுங்கிறது நிர்ணயிப்பட்டது. சாதலும் புகுவது, சாக போறேன்னு தெரிஞ்சுதான் பூமிக்குள்ள நீ புகுற, உள்ள நுழையிற. அன்றே வாழ்தல், நீ என்னைக்கு பிறக்கிறியோ அன்னைக்கே உனக்கு சாவுங்கிறது தெரிஞ்சிருது. சாவுங்கிறது இருக்குன்றத தெரிஞ்சுதான் நீ பிறக்கிற. சாதலும் புதுவது அன்றே வாழ்தல் இனிதன்று. அப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நீ வாழறதுங்கிறது ரொம்ப இனிமையாலாம் இருக்காதுப்பா. உன்னை ஒவ்வொரு க்ஷணமும் வச்சு செய்வா. வாழுதல் இனிதன்று மகிழ்ந்தென்றும் இளனே, ஆனால் அந்த விஷயத்துல நீ மகிழ்ச்சியோட இருக்கணுங்கிறார் கணியன் பூங்குன்றனார். அதற்கான வழியாக அவர் சொன்னதுதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கிற முதல் 2 வரிகள். இந்த மாதிரி சில விஷயங்களை நம்மளுடைய பெரியோர்கள் இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். அப்படி சொல்லும் போதுதான் இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறத கணியன் பூங்குன்றனார் தமிழ்ல மட்டும்தான் சொல்லியிருக்காரா? இல்ல, ராமானுஜர் சொல்லியிருக்கார். வசுதெய்வ குடும்பகம் அப்படின்னு சொல்லியிருக்கார். வசுதெய்வ அப்படின்னா பிரபஞ்சமேன்றார் அவர். வசுதெய்வ குடும்பகம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ராமானுஜர். இதே விஷயத்த நம்முடைய ஆண்டாள் பாடியிருக்கா. பாடிப்பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக. அப்ப நாடே புகழக்கூடிய வகையில எனக்கு இருக்கக்கூடியது நான் பெறக்கூடிய, உன்னிடத்திலிருந்து பெறக்கூடிய ஆசீர்வாதங்கள்.
அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆசீர்வாதங்கள்ங்கிறத தாண்டி பெருமாள் இடத்துல ஆண்டாள் கல்யாணம் பண்ணணும் தானே வேண்டின்றா. அந்த விஷயம் எனக்கு நடக்கும் பொழுது அது எனக்கு ஒரு பாடி பரிசினால் நன்றாக, நாடு புகழும் பரிசினால் நன்றாகன்னு ஆண்டாள் பாடுறா. அப்படி நிறைய விஷயங்களை சொல்றா. அப்படி சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பாட்டுல மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் அப்படின்னு வரும். மனத்துக்கினியான் யாரு அப்படின்னா ராமர் தான் மனத்துக்கினியான் அப்படின்னு ஆண்டாள் சொல்றான். இதை ஏன் சொல்றேன்னா நான் சொல்லும் பொழுது தெரியும். நிறைய பேருக்கு ராமரை ரொம்ப பிடிக்காது, கிருஷ்ணரை தான் பிடிக்கும். கிருஷ்ணர் ஆண்டாள் என்ன சொல்றான்னா, கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனே, புன்னிற் புலி பெய்தார் போல் புறம் நின்றழகு பேசாதே, பெண்ணின் வாட்டம் அறியாத பிரான் அரையிற் பீதக வண்ண ஆடை கொண்டு என் வாட்டம் தனிய வீசிறேன்னு ஆண்டாள் பாடுறா. ஒரு பெண்ணினுடைய கஷ்டம் என்னங்கிறதே கிருஷ்ணனுக்கு தெரியாதா? ஆனா பெண்கள் எல்லாருக்கும் கிருஷ்ணனை தான் பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி மகிழ்ச்சிங்கிறது நம்மளுடைய உணர்வை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாரா இல்லையாங்கிறத எல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய விஷயம். ஒரு பெண்ணினுடைய கஷ்டம் என்னங்கிறது கிருஷ்ணனுக்கு தெரியாது, ஆனா ராமருக்கு தெரியும். அதத்தான் சொல்றா, பெண்ணின் வாட்டம் அறியாத பிரான் அப்படி கிருஷ்ணனை சொல்றா. ராமரை பாடும்போது மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் அப்படிங்கிறா. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய்னு ஆண்டாள், அதே ஆண்டாள் திருப்பாவையில யார பாடுறா? ராமரை பத்தி மனத்துக்கினியான், அவனை பத்தி நினைச்சா மனசு சந்தோஷமா இருக்குங்கிறா. சரி, அப்ப கிருஷ்ணனை நினைச்சா சந்தோஷப்படாதுன்னு ஆண்டாள் சொல்லல. இந்த இடத்துல ஆண்டாள் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அவனுக்கு பெண்ணோட கஷ்டம் தெரியாது, இருந்தாலும் அவன் பெண்களை நன்னா பார்த்துப்பான். அதுதான் ஆண்டாள் சொல்லக்கூடிய விஷயம். நம்ம இந்த இடத்துல சரியா ஒரு விஷயம், நம்ம இந்த இடத்துல உடனே கிருஷ்ணர் அதுதான் அவர் கெட்டவன்டா, கெட்டவன் ஆண்டாள் சொல்லல. அவனுக்கு பெண்ணோட கஷ்டம் என்னன்னு தெரியாது, ஆனாலும் அவன் பெண்ணை நன்னா பார்த்துப்பான் அப்படிங்கிறதுதான் ஆண்டாள் சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி மகிழ்ச்சிங்கிறது நம்ம உணர்வுகளை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாரா புரிஞ்சுக்கலையா அதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய விஷயம்ங்கிறது ஆண்டாள் சொல்ல ஒரு விஷயம். இதே மாதிரி நிலவரை இரண்டிட்ட பிறை கவ்வி நிமிர்ந்தெடுத்த கோலவராகம் ஒன்றாய் நில கோட்டிடக் கொண்ட எந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றி நீ போக்குவனோ அப்படின்னு அந்தமில் பேரின்பம் பெற்றிருக்கார். அதாவது கைசிக புராணத்துல இருக்கக்கூடிய ஒரு வியாக்கியானம். கைசிக புராணம் அப்படிங்கிறது நம்மளுடைய வராக புராணம் அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அந்த வராக புராணத்தினுடைய 48வது அத்தியாயம் கைசிக மகாத்மியம். அந்த கைசிக மகாத்மியத்தை வச்சுதான் கைசிக ஏகாதசிங்கிறத கொண்டாடுறோம். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது அந்த அந்த ஒரு பகுதிக்கு மட்டும் பராசர பட்டர் அப்படிங்கிறவர் உரை எழுதியிருக்கார். அப்படி அவர் எழுதின உரையில இவர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம்தான், நிலவரை இரண்டிட்ட பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோலவராகம் ஒன்றாய் நில கோட்டிட கொண்ட எந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றினி போக்குவனோ அப்படின்னு வராக அவதாரத்தை பத்தி நம்மாழ்வார் அவர் பாடி இருக்கக்கூடிய திருவாய்மொழியில இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து காண்பிச்சு அந்தமில் பேரின்பம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறார். அவர் அந்தமில்லாத ஆனந்தத்தை வராக அவதாரத்துலதான் பெற்றிருக்காருங்க. ஆனா வராக அவதாரத்தை ஆழ்வார் பார்த்தது கூட கிடையாது, சமகாலத்தவர் கூட கிடையாது. ஆனா எப்படி ஒரு தெய்வத்தை நினைத்தோன்னு அப்பான்னு நம்ம போய் அவர் காலில் விழுந்தோன்னு அந்த கஷ்டம் குறையறதோ அதுவும் மகிழ்ச்சி தான். இப்படி மகிழ்ச்சிக்கான பல வழிகளை நம்முடைய பெரியோர்கள் நம்மிடத்திலே குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அதுல ஏதாவது ஒரு வழி எடுத்துன்னு அந்த ஒரு வழியில ஒழுங்கா போனோம் அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வழின்ட்டு நம்ம சொன்னோம்னா எந்த வழி வேணா எடுத்துப்போம். ஒழுங்கா இருக்கக்கூடிய ஒரு வழியை எடுத்துட்டு அதை நம்ம ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும், நடந்து கொண்டே இருக்கும், பயணித்து கொண்டே இருக்கும். அதை நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும். நமக்கு நடந்த ஒரு கஷ்டத்தையும் நம்ம மகிழ்ச்சியா பார்க்கக்கூடிய தருணம் வந்தது அப்படின்னால் அப்பொழுது நம்ம பக்குவப்பட்டு விட்டோம்ங்கிறது அர்த்தம்.
எப்ப அந்த பக்குவம் வரும்னா, எல்லா விஷயத்திலயும் மகிழ்ச்சி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்ட பிறகு, இப்படி ஒரு நல்ல அற்புதமான மகிழ்ச்சிக்கான சிந்தனை அப்படிங்கிற தலைப்பில் எனக்கு பேச வாய்ப்பளித்த நற்புலரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஸ்ரீமத் ரங்கம் ஜெயது பரமம் தாமதேஜோ நிதானம் பூமா தஸ்மின் பவத் குஷலி கோபி பூமா சகாய திவ்யம் தஸ்மை திசது விபவம் தேசிகோ தேசிகானாம் காலே காலே வரவரமுனிஹி கல்பயன் மங்களானி என்றும் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ என்று சொல்லி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அருமை அரவிந்த். மகிழ்ச்சிக்கான நினைவலைகள், அதுல மகிழ்ச்சினா என்ன, ஆனந்தம்னா என்ன, சந்தோஷம்னா என்ன அப்படின்ட்டு அழகா அதை விளக்கி, உங்களுக்கு எதெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்கிறது, எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்கிறது, கெமிஸ்ட்ரி, கிரிக்கெட், பல விஷயங்கள், உங்களை மாதிரி இந்த பாசுரங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விளக்கி, தீதும் நன்றும் பிறதரவாரா கணின் பூங்குன்றனாரோட அதை ஒரு 5 வரிகள், மொத்தம் 20 வரிகள்ல ஒரு 5 வரிகளை பற்றி சொல்லி, மகிழ்ச்சி எல்லாத்துலயும் ஒரு மகிழ்ச்சியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவார்த்த விஷயத்தை விட்டு போயிருக்கீங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம மகிழ்ச்சின்னு ஒரு செலக்ட் பண்ணி விட்டுறக்கூடாது. கோ வித் த ஃப்ளோ அப்படிம்பாங்க. நம்ம எழுந்துக்கிறோம்னா காலையிலேருந்து தூங்குற வரைக்கும் நடக்கிற அத்தனை விஷயமும் நம்ம கையில கிடையாது. நமக்கு பிடிச்சது நடக்கும், பிடிக்காதது நடக்கும். ஆனா எது நல்லது கெட்டதுன்னு நமக்கு தெரியாது. சிலதெல்லாம் நடக்கும். பட் எல்லாத்துலேயும் மகிழ்ச்சியை பார்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லி, நேர்வழியான வழியை பின்பற்றுவோம் மகிழ்ச்சி கொடுக்கறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி, அருமையான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்குறீங்க இன்னைக்கு. நற்புலரி குடும்பம் சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்தை தெரிவித்துக்கிறோம். இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் நபர்கள் தளத்தில் இருந்தால் அட்மிட் பண்ணி சொல்லலாம். நம்ம வாழ்த்துக்களை அவங்களுக்கு பொழிவோம். நம்ம தளத்தில் இல்லாத பட்சத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து உலகில் பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து, குழந்தை பேர் வேண்டுவோர் அந்த அருமையான செல்வம் கிடைக்கப்பெற ஒரு வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் தெரிவித்து, உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உடல் நலம், மனநலம் பெற்று வாழ வேண்டும் என்ற வாழ்த்தினையும் அளித்து ஃபீட்பேக் செஷனுக்கு வருவோம். முதலில் லட்சுமி நாராயணன் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். ரொம்ப அருமையான ஒரு ஸ்பீச் இன்னைக்கு. அதாவது நேற்று நைட்டு நான் பார்க்கும்போதே அரவிந்த் ஸ்ரீகாந்த்னு பேர் பார்த்த உடனே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனசு ஒரு ஆனந்தம் ஆரம்பிச்சு. ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு கார்த்தால 5:30 மணிக்கு 5:15 எழுந்து ஆன் பண்ணி அந்த ஆனந்தத்தோடய நம்ம பண்ணும்போது அதை கேட்டுட்டே இருக்கும்போது பார்த்தோம்னா சந்தோஷம் வர ஆரம்பிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது முடிவு வரைக்கும். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த மகிழ்ச்சிக்கு இவர் சொன்ன அத்தனையுமே அசைப்படும் போது, அந்த ஆனந்தத்தையும் சந்தோஷம் அனுபவிக்கும் போது மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு மகிழ்ச்சியாக மறக்காத நினைவுகளாக வரும். அது ரொம்ப அருமையாக இருந்தது சார். அதுவும் அவர் சொல்லும்போது அந்த ஆண்டாளையும் இவரையும் பற்றி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அவரோட மகிழ்ச்சியான நினைவுல நம்மளை கண்கூட பார்க்க முடியும் நம்மளால. ரொம்ப அருமையான இது சார். இது எக்ஸலன்ட் ஸ்பீச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ லட்சுமணன் சார். வேறு யாராவது ஃபீட்பேக் கை வைத்தினால் கூப்பிடுவேன். வேறு சேரன் சார், வாங்க சார். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கம். எண்ணிய பொழுதே ஆனந்தம் வந்தது. தம்பிதான் நாளை வருகிறாரா என்று எண்ணிய பொழுதே ஆனந்தம். நாளை சிந்திக்கின்ற பொழுது சந்தோஷம். நேற்று இப்படி எல்லாம் கூறினாரே, இவற்றையெல்லாம் கூறினாரே என்று நாளை சிந்திக்கின்ற பொழுது சந்தோஷம்.
இன்று இங்கு இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சி. இப்பொழுதுதான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் முடிச்சல, இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார். இங்கதான் மகிழ்ச்சி. அருமையான பொழிவு. சிங்கம் அவர்களின் இளவல் அல்லவா? கற்றுத்தர வேண்டுமா? சிங்கம் கர்ச்சிக்கும், இவர் கர்ச்சனையோடு மற்ற அர்ச்சக்கையும் செய்வார். மிக அருமையான பொழிவு. வாலிய நீடு, வாலிய நீடு. வாழ்த்துகிறோம், அனைவரும் இதயத்தால் வாழ்த்துகிறோம். நன்றி. அடிக்கடி வாருங்கள், அமுத ஊற்றை நாங்கள் பருகத் தாருங்கள். நன்றி. நன்றி வீரசேகரன் சார், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. டிஆர்வி சார், நீங்க உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். உங்க தம்பி இன்றைக்கு முந்திக் கொண்டார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம். இந்த 3 வார்த்தையை சொல்லி தான் ஆரம்பிக்கணும். அவ்வளோ அருமை. இந்த பிரிச்சு மேய்ஞ்சது எஸ்ன்னு பார்த்தேன் நான். பின்னாடி என்னடா எஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தேன். ஒய் எஸ் இல்ல 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 எஸ். அந்த எஸ் எங்க நிற்கிறாப்புல, எங்க பின்னாடி என்ன இருக்கு? ஒளிவட்டம். ஞானங்களுக்கு பின்னாடி ஒளிவட்டம் தெரியும். அந்த வெளிவட்டம் என்னன்னு பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சுது நான் ஒர்க் பண்ண சாஸ்திரான்னு. ஆடாடா, எவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஒரு நாலெட்ஜுங்கிறது எவ்வளோ தூரம் உணர்றது, அந்த உணர்றத புரிஞ்சு முதல்ல நான் இப்படிலாம் சும்மா கலோக்கியெல்லாம் கலாய்ச்சிட்டேன் நான். எங்கள் அம்மா டீச்சிங்கில் இருந்தால் கூட இதெல்லாம் பெரிய விஷயமாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ இருக்கேன். என்னுடைய அவரு சார் வாய்ஸ் கிளியரா இல்லைங்க சார். இப்போ கேக்குதா? அவர் தான் நம்ம ஏரியாவில் பிரச்சனை. ஓகே, இது என்னன்னா பொன்னியை பற்றி, ஸ்ரீரங்கத்தை பற்றி எல்லாத்தையும் இருக்கும். அதெல்லாம் நம்ம இருக்கணும். பிடிச்ச நண்பர், அதாவது உங்க ஹீலர் சார் வாய்ஸ் பிரேக் ஆகிட்டே வருது. நீங்க எப்பவுமே உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது இல்ல, என்னன்னு பாருங்க. ஓகே, நான் பார்த்துட்டு வரேன். நான் திருப்பி வரேன். சார் வரத்துக்குள்ள தாமோதரன் சார் நீங்க ஃபீட்பேக் கொடுங்க. நட்புகளுக்கு ஒரு இனிய காலை வணக்கம். அரவிந்த் சார், அதாவது மகாபாரதம், ராமாயணம் இந்த சொற்பொழிவு கேட்பது போல் இன்று அவருடைய ஸ்பீச் இருந்தது. மிகவும் வாழ்த்துக்கள். இன்று மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவருடைய உரையை கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கும். இதில் இப்பொழுது அனுபவிப்பது மகிழ்ச்சி. அந்த விதத்தில் உங்களுடைய பொன்னான இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்கு நாங்கள் எல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எல்லோரும் வருவோம், வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன நடக்கப் போகின்றது, என்ன நடந்து முடிந்தது என்பதைத்தான் கூறுவார்களே தவிர, நீங்கள் மட்டும்தான் இந்த புராணம், இதிகாசங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒன்றாக திரட்டி உணவு அளிப்பது போல, தாய் கையில் கசைந்து வைப்பது போல இன்று ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் தந்தீர்கள். மனமாற வாழ்த்துகின்றேன். இன்று என்னுடைய தேதி பிரகாரம் இன்று 9வது நவம்பர் 9. இன்று திருப்பூர் முருகர் கோவிலில் இன்று 100 பேர்களுக்கு அன்னதானம் வழங்கி என்னுடைய பிறந்தநாளை நான் கொண்டாடி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய வாழ்த்துக்களும் நப்புலையின் மூலியமாக எனக்கு கிடைக்கும் என்று நம்பி உங்களுடைய வாழ்த்துக்களை நான் கேட்டதற்கு மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் என்னுடைய பொன்னாளாக நான் கருதுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தாமோதரன் சார். நன்றி சார். அருமையான ஒரு ஃபீட்பேக்கு. உங்களது மரியாதை தரும் பேச்சு, சார்னு ஆரம்பிச்சிங்க அவரை. ரொம்ப அருமையான ஒரு குணம் உங்களுக்கு. ரொம்ப நன்றி சார். லோகநாதன் சார்.
அனைவருக்கும் இனிய நட்புறவி காலை வணக்கம். இன்னைக்கு அரவிந்த் வந்து ரொம்ப அழகா, அவர் எப்பவுமே நல்லா தான் பேசுவார். ராமாயணம், மகாபாரதம், திருப்பாவை, ஆண்டாள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அறிவான பிள்ளை. பெற்றோர் ஒரு தாய் வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு பெற்றாளை பெருநகைக்க பெற்றாளே எற்றோ மட்டு என்ன தவம் செய்தாங்களோ தெரியல, இந்த அளவுக்கு ஒரு குழந்தைய பெற்றிருக்காங்க. ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம விவேகானந்தர் வந்து இந்த நாட்டை பத்தி எப்போ ஒருத்தர் நினைக்கிறான்னா அவன் எப்பவுமே சந்தோஷமா இருப்பான் அப்படின்னது. பாரதியார் பத்தி சொன்னது, ஒருத்தர் எப்ப தன்னுள் இன்பத்தை காண்கிறானோ அவன் தான் வந்து பெரிய ஒரு சந்தோஷமான ஆள். தன்னுள் இன்பத்தை காண வேண்டும், அப்புறம் தன் குடும்பத்தில் இன்பத்தை காண வேண்டும், தன் கிராமம், இது எல்லாமே வந்து ரொம்ப குழந்தை வந்து ரொம்ப அழகா பேசினாரு. அவர் நீடூடி வாழ்க, பல்லாண்டு வாழ்க. அவருக்கு வாழ்த்துக்கள். யாதும் முறை யாவரும் களிர். ரொம்ப நாம படித்ததெல்லாம் 6 வரி தான் நான் ஸ்கூல்ல படித்ததெல்லாம். அது 20 வரி இருக்கிறது இப்பதான் தெரியும் எனக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா நெஞ்சில் காதல் சின்னமா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றி சார், உங்களுக்கு நன்றி. அண்ணனுக்கு நன்றி ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. காலை பொழுது ரொம்ப இனிமையா இருந்தது. நன்றி. அந்த கிளி பேசும்போது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம சிங்கம் சீவிதா மேடம் பேசும்போதும் இவர் பேசும்போதும் அந்த மயிலுக்கும் கிளி பேசும், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வேற எங்கேயுமே இதெல்லாம் கேட்க முடியாது. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றி. சார், அந்த காவியமா பாட்டு பாடும்போது முதல் வரி பாடும்போது சி.எஸ். ஜெயராமன் தெய்வீக காதல் சின்னம்மான்னு பாடுவார். அது நமக்கு அப்படியே ஞாபகமா இருக்கும். நீங்க நம்ம இப்ப கேட்கும் போதும் சின்னமான் படத்துக்கு சின்னம்மான்னு பாடுவாரு. ஃபர்ஸ்ட் எம்பசைஸ் பண்ணுவார் அந்த வேர்டை. ஸோ அந்த ஞாபகம் வந்தது. ரொம்ப பிடித்த பாடல் அது. ஹீலர் சார் வந்துட்டாரு, வாங்க சார். வணக்கம். அதாவது சாஸ்திரான்னு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமானேன். 5 வருஷம் அங்க இருந்த நிகழ்வுகள்லாம் என்னை யோசிக்க வச்சுது. கிளாஸுக்குள்ள நுழையும் போது இவராவது 50 வயசுல நம்ம ஞானம் பெற்று போய் புரிஞ்சுக்கிட்டு நாடு நல்லா இருக்கணும்னு சொல்றது கிளாஸ்லயே சொல்லுவாங்க. சில பேர் கிளாஸ் எடுக்க போகும்போது அவனுங்களாம் சொன்னா புரியாதுப்பா அப்படின்னு சொல்ற கும்பல் இருக்கும். ஆனா புரியற மாதிரி சொல்லி தர்றது தான் நம்மளோட வேலைன்னு புரிஞ்சு உள்ள நுழையணும் பாருங்க, அது ஆசையா இருக்கும். அது வந்து அதை பரம சந்தோஷமா நாம செஞ்சது வேற. இந்த குழந்தை இந்த வயசுல சொல்லணும்னா அந்த தாயை நேத்திக்கு பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஸ்ரீரங்கத்துல அப்படியே ரவுண்டு போனேன். நம்ம மேடம் வேற இருக்கு அப்படி கிராஸ் பண்ணிட்டேன். திருப்பி வண்டியை திருப்பிட்டு சில பேரை பார்க்கும்போது அந்த அந்த அதாவது உருவாக்குற தன்மை இருக்கு பாருங்க. அதை தாண்டி இவரோட தம்பியை தொடர பாக்கியமும் கிடைச்சது நேத்திக்கு. டச் இவர் தான் சின்ன பையன் அப்படின்னு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷம். நான் என்னன்னா நேத்திக்கு ஒரு கலைஞர் டிவியில ராமானுஜர்ங்கிற சீரியல்ல நடிச்ச ராமானுஜர் அவர் ரங்கநாதன் அவரை பார்க்குற பாக்கியம் கிடைச்சது நேத்திக்கு. அவர் இப்படி ஸ்ரீரங்கம் வந்துட்டு இப்படி போறார். போகும்போது இப்படி தலையை தடவும் போது பார்த்தா தலைவலி அவருக்கு. நான் வண்டியில காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். என்னடா அது அப்படின்ட்டு ஓரமா என்ன தலைவலிக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொன்ன உடனே டக்குன்னு என்கிட்ட ஒரு தைலம் இருக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைலத்தை கையில தடவி விட்டு ஸ்மெல்லு பார்த்தா சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு உடனே வாங்கிட்டு எதுக்கு சொன்னேன், நான் என்னோட கஷ்டம் உணர்ந்து நிறுத்தி, சார் நீங்க காய்கறிலாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க, வண்டியை ஓரம் கட்டி நிறுத்துனீங்களே அப்படின்ட்டு இதை சொன்னதெல்லாம். சார் நீங்க கலைஞர் டிவி பாத்துறீங்களா, இவர் தான் ராமானுஜர் நடிச்சது. சார் நான் ராமானுஜர் பிறந்த இடம் அங்க போய் ஓம் நமோ நாராயணே உலகத்துக்கு சொன்ன இடத்த போய் பார்த்தேன் நான். அதாவது உலகம் உய்விக்கிறதுக்கு சில விஷயங்கள் மகிழ்ச்சியாக நான் வாழ்ந்திருக்கேங்க. உலகத்தை நான் மாத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத இறைவனிடம் பெற்று மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய தன்மையில இருந்த ராமானுஜர் சீரியல்ல நடிச்ச நண்பரை பார்த்தேன் அப்படிங்கும் போது பரம சந்தோஷமா இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு ரீகலெக்ட் பண்ண வச்சுட்டீங்க தெய்வமே. ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உங்கள் குடும்பமும் அதாவது என்னன்னா அப்பா அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை வளர்த்துருப்பாங்க. ஆனா you have to take care of your parents, that is important, and you have to take care of you even though you are touching that chemical area. நான் சொல்லுவேன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கெமிக்கல்ங்கிறது நம்ம பிடிச்சது வேற,
நம்மள அது பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல சில பேர் பிடிப்பான், முதல்ல நம்மள பிடிச்சிருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். we have to be careful about that, cautious about that. Life is precious, plan for it. Each and every day we have to celebrate it. That celebration has to be planned. இல்ல டிஆர்வி திருச்சியில் வந்து என்பவர்களே, வாழ்க பல்லாண்டு, நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்ப்போம். சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், பட்டைய கலப்புவோம். வாழ்க பல்லாண்டு. எல்லாரும் ஃபீட்பேக்ன்ற இதில் வந்து பட்டையை தான் கிளப்பிட்டீங்க நீங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். மகனை பற்றி தாய் பேசணும் இல்லையா, அதுக்கு ஒரு வாய்ப்பு. சிங்கம் ஸ்ரீவித்யா மேடம். சார், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது எங்க அரவிந்த் கிட்ட வந்து ஒண்ணே ஒண்ணுதான் சார், வேணும்னே அவன் காத்தால சண்டே எடுத்துக்கிட்டான். ஏன் அப்படின்னா, அம்மா வந்து அந்த டைம் வந்து எழுந்திரிச்சிடணும். அதுல அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி சார். ஆனா அவன் வேற யாரோடையுமே இந்த போட்டியெல்லாம் போட மாட்டான். வெளியில இருந்து பார்க்கும்போது எங்க அரவிந்த் இப்படியா அப்படிமா, ஆனா அந்த அரவிந்தோட போட்டி டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் கூட மட்டும்தான் இருக்கும். அதனால அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. பாருங்க, என்னை கரெக்டா வேணும்னே சண்டே தாண்டா எனக்கு கொஞ்சம் அப்படிமே, ஆனா வேணும்னே பிளான் பண்ணுவான். சண்டே எப்படியெல்லாம் அம்மாவை ரூட்டை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சில நேரங்கள்ல நான் ரொம்ப பெருமைப்படுவேன் சார். ஏன்னா பெரிய பெரிய தளங்கள்ல சென்று நம்ம ஒரு சிலதை தேடி பயன் பெறுறத என்னுடைய மகனை இந்த தளங்கள்ல இருக்கிறவங்க மனசார பாராட்டுறீங்க. அது இன்னும் அவனோட வாய்ப்புக்கு அதிகரிக்கும். குறிப்பா சொல்ல போனோம்னா, எந்த ஒரு குழந்தைங்களுமே இந்த ஷேப் வந்து அம்மா மட்டும் கிடையாது. இந்த சமூகமும் உண்டு. அந்த சமூகத்தோட நம்ம பயணிக்கக்கூடிய பயணம் எப்படியோ, அதை பொறுத்து தான் நம்முடைய மகிழ்ச்சியோட எல்லைகள் ஆரம்பம். ரோட்ல ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்காரனை நம்ம பார்க்கும்போது, ஐயோ அவன் பிச்சை எடுக்கிறான்னு மட்டும்தான் தெரியும். ஆனா அவங்ககிட்ட இருக்கிற அந்த சிஸ்டமேட்டிக், அந்த நம்பிக்கை, அந்த ப்ரியாரிட்டி, சிக்னல்ல நம்ம நிப்போம், ஆனா அவன் ஓடுவான். அப்ப அந்த கால்ல இருக்கக்கூடிய வலிமை அவனோட மனசுல இருக்கக்கூடிய வலிமையை பொறுத்து. அதுபோல தான் என்னுடைய மகனை நான் வளர்த்தினேன். ஏன்னா நான் படிச்சது தமிழ். தமிழ் படிச்சா யாருக்கும் பணம் கிடைக்காது, இது அவ்வளோ ஈஸியானது அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகத்துல, பரவாயில்ல என்னோட ஐடென்டிஃபை த கேரக்டர்ஸா நான் வலம் வரணுங்கிறதுக்கோசரம் படிச்சேன். அதோட வெளிப்பாடு தான் என்னுடைய மகன். அதனால இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாளை வந்து என்னுடைய மகனோட பேச்சை கேட்ட நீங்க என்னுடைய பேச்சை கேட்பீங்க. அதாவது சிங்கத்தோட பையன் இன்னைக்கு, நாளைக்கு சிங்கத்தோட பேச்சை கேட்பீங்க. அதனால அவசியம் வாங்க. நீங்க அரவிந்த பாராட்டுற வரைக்கும் ரொம்ப நல்லது. ஆனா அரவிந்த் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா, அம்மா கிட்ட மட்டும்தான் அது இருக்கு. அதனால எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு அறிவுரை மட்டும் கொடுங்க சார். போட்டி போடுப்பா, ஆனா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லி போட்டி போடு அப்படிங்கிற அறிவுரையும் கொடுத்துருங்க சார். தேங்க்யூ. போட்டி போடுப்பா, இன்னும் அதிகமா கொஞ்சம் போட்டி போடுப்பா. அம்மாட்ட ரெஸ்ட் எல்லாம் வேணாம்ப்பா, பெஸ்ட் தான் வேணும். அதனால கொஞ்சம் போட்டி போடுப்பா, இன்னும் அதிகமாவே போடுப்பா. மாத்தி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு, பரவாயில்ல. பட்டு போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லைன்னா உலகத்துல அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. ஸோ நமக்கு நாமே போட்டி போடணும். நம்ம அடுத்தவர்களோட போடாம நேத்து என்ன சாதிச்சோம், இன்னைக்கு அதை விட என்ன அதிகமா சாதிக்கணும் அப்படின்னு என்னோட நான் போட்டி போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்தவங்களோட போட்டி போடும்போது நமக்கு என்னன்னா நம்மளோட கோல் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடும். ஸோ நம்மளோட போட்டி போடும்போது தான் இன்னும் கோல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்லி தேங்க்யூ ஸ்ரீவித்யா மேடம், உங்களோட ஃபீட்பேக். ரம்யா மேடம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு 4 விஷயம் நீங்க உங்களுக்கு லைஃப்ல வந்து முக்கியமானு சொன்னீங்கல்ல, உங்க செஷன்ல இருந்து ஒரு 4 விஷயம் நான் கத்துக்கிட்டேன். அதை வந்து ஏதோ என்னுடைய அறிவுக்கு ஏத்த மாதிரி நான் சொல்றேன். முதல்ல வந்து சந்தோஷம்னா என்னது, மகிழ்ச்சின்னா என்னது, ஆனந்தம்னா என்னதுன்ற கன்ஃபியூஷனை முதல்லயே தெளிய வச்சுட்டீங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த கிருஷ்ணருக்கும் ராமருக்கும் ஒரு கதை சொன்னீங்க பாத்தீங்களா, மனத்திற்கண் இனியான். ராமரை பத்தியோ கிருஷ்ணரை பத்தியோ சொல்லும்போது, கிருஷ்ணரை பத்தி சொல்லும்போது நான் பயங்கரமான, எனக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும். என்னடா இப்படி சொல்றாரு, நம்ம காலெல்லாம் புரியாதான்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் உறுத்தலாக சமயத்துல டக்குன்னு என்ன சொல்லிட்டீங்கன்னா, நம்ம புரிஞ்சுக்கிறது இப்படி தப்பா புரிஞ்சுக்க கூடாது, வேற மாதிரி. என்ன ஒரு கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் வந்து நிறைய நேரத்துல மிஸ் ஆகுது என்கிட்ட. கண்டிப்பா அதை நான் கத்துக்கிட்டேன் இன்னைக்கு. எங்கேயானு யாருக்காவது தப்பாக போக கூடாதுங்கிறதுக்காக அடுத்த நிமிஷமே
ஆனா அவன் உன்னை கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பரா எனக்கு அந்த இது வந்து ரிலேட் ஆச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் விஷயம் என்னன்னா, ஒரு பற்றின்மைன்னு ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன்பா. நீ வந்து என்ன சொன்னனா, தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் எனக்கு கலப்பில்லாத தமிழ் பேச பிடிக்கும். தமிழ் மேல இவ்வளவு அன்பு, இவ்வளவு பற்று வச்சிருக்கிறேங்க. ஆனா, நான் அதர் லாங்குவேஜையும் கேட்பேன். அதர் லாங்குவேஜ் பார்ப்பேன். அப்போ இது எவ்வளவு பெரிய மெச்சூரிட்டி அப்படின்றது. எனக்கு உண்மையிலே இன்னைக்கு உங்கள பார்த்து, அடடா! நம்மலாம் என்னடா வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாரி தேர்ட் வந்து அந்த விஷயத்த கத்துக்கிட்டேன். ஃபோர்த் வந்து ஒரு பிராக்டிகலா ஒரு விஷயம் சொன்னீங்க. வேதத்துல எல்லாமே இருக்குங்க. ஆனா, எது உங்களால முடியுதோ அத கண்டிப்பா செய்யுங்க. உங்களால முடியுதா அதிகாலையில எழுந்துக்கிறதுக்கு எழுந்துருங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே எங்களுக்கு எனக்கு உண்மையிலேயே பர்சனலா சொல்றேன். 2 அரர 2 சைடுலயும் விட்டா மாரி இருக்கு. "என்னம்மா நீ பண்ற? கொஞ்சம் முழிச்சுக்கோமா. இதெல்லாம் கொஞ்சம் கத்துக்கோமா." அப்படிங்கிற மாரி 4 விஷயம் எனக்கு வந்து எனக்கு கிடைச்ச ஒரு லெசன இங்க நான் ஷேர் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அ போன ஜென்மத்துல நீங்கலாம் எங்களுக்கு குருவா இருந்திருப்பீங்க போல இருக்கு. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன். தேங்க் யூ மா. தேங்க்யூ ரம்யா மேடம். அருமை. எப்பொருள் யார் யார் பாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார்கிட்ட நம்ம பேசினாலும் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். தினம் தினம் நமக்கு கற்றல் இருந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அருணகிரி சார் நீங்க குட் பேசலாம். மார்னிங் நட்புலரி. குட் மார்னிங் அரவிந்த். இன்னைக்கு அரவிந்தோட ஸ்பீச்ல இருந்து நான் டேக் என்ன எடுத்துக்கிறேன்னா, தமிழுக்காக நான் நாத்திகத்தையும் கேட்பேன், கலைஞரோட உரைகளை நிறைய கேட்டிருக்கேன் அப்படின்றது. ஆக்சுவலாகவே தாய் 8 அடினா குட்டி 16 அடி, அம்மா சிங்கம், தம்பி ஒரு தங்கம், இருவரும் நட்புலரியில் ஒரு அங்கம், தம்பியோட குரல் 8 திக்கும் ஒழிக்க வேண்டும் என்று இனிய வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ அருணகிரி சார். ஃபீட்பேக்ல அம்மா பையன் 2 பேருக்கும் பெரிய ஒரு கபில மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. ஜெகநாதன் சார் நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அரவிந்த், நல்லா பேசினேன். ஒரு டீச்சிங்ல இருந்துட்டு வந்து வேலையும் செஞ்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி பாசுரங்கள் எல்லாம் நல்லா படிச்சு வச்சிருக்க. அதெல்லாம் நல்ல முறையில் சொல்லி எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னேன். ஒரு என்ன சொல்றது, மகிழ்ச்சி ஆனந்தம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே சிறப்பாக இருந்தது. நீயும் மகிழ்ச்சியோட இருக்கணும், அம்மா சொன்ன மாதிரி அவங்களுக்கும் உதவியா இருக்கணும்ன்றத கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஜெகநாதன் சார். அருமையா சொன்னீங்க. இந்த பாசுரங்கள் வந்து ஆன்மீகத்தை தாண்டி என்ன இதுல கிடைக்கும்னா தமிழ் மொழி வளர்றதுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து தமிழ் மொழி மேல இருக்கிற ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டே வர நேரத்துல இந்த மாதிரி பாசுரங்கள் பழையபடிய நூல்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது அதுல சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது, அந்த அளவுக்கு இருக்கு. அதை நம்ம ஸ்ரீகாந்த் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல சார் அரவிந்த். ஸோ தேங்க்யூ உங்களோட ஃபீட்பேக்கு. சிவகனி மேடம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீகாந்த், இன்னைக்கு செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. அதாவது ஒரு தெளிவு கிடைச்சிது அப்படின்னு சொல்லணும். ஒரு புரிதல் வந்தது. மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த தருணத்துல நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்ன விஷயமாகட்டும், அதற்கு நீங்க எடுத்துக்கொண்ட மேற்கோள்கள் வந்து ரொம்பவே சிறப்பு. அந்த பாட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அந்த உச்சரிப்பு தெளிவா சொன்னது. அதை வந்து அதாவது எனக்கு ஒரு விஷயம் தெரியுங்கிறத தாண்டி அதை எல்லாருக்கும் புரிய வச்சது. அந்த வரிகளை வந்து அழகா உபயோகப்படுத்தி ரிப்பீட்டடா சொல்லி அதை நல்லா தெளிவுபடுத்துனீங்க. ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. வாழ்த்துக்கள். உங்கள் பணி வந்து இன்னும் சிறக்க மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சிவகனி மேடம். எல்லாரும் ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அரவிந்த், உங்களுடைய ஏற்புரை 1 நிமிடம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் கத்துக்கொண்டேன். கண்டிப்பா அது எங்க அம்மாவோட போட்டி போடுறதுன்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அது போட்டிங்கிறத தாண்டி அது வம்பு இழுக்கிறது, அது எப்பவுமே ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அது ஏன்னா நம்ம என்ன செஞ்சாலும் ஒத்துக்கக்கூடிய ஒரு ஆத்மான்னு சொல்லணும்னா அது நம்ம அம்மா தான் இல்லையா? நம்ம என்ன செஞ்சாலும்
பரவாயில்ல நான் என் குழந்தை தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். அதனால பிடிக்கும். அது பாட்டெல்லாம் கூட நிறைய பேர் பாடியிருப்பா. எல்லாத்துலயும் யசோதாவை தான் வந்து ஏன்பா உன் குழந்தை இப்படி பண்றேன்ருப்பா. யாரும் நந்தகோபாலனை கேட்டிருக்க மாட்டா இல்லையா? அந்த மாதிரி என்ன தவம் செய்தனே யசோதான்ட்டு யசோதாவை தான் பாடுறாளே ஒழிய நந்தகோபாலனை கேட்கறது இல்ல. அதனால அது எங்க அம்மாவோட ஒரு வம்பு இழுக்கிறதுங்கிறது பிடிக்கும். அதே நேரத்துல எங்க அம்மா சிங்கத்தினுடைய குழந்தைன்னு சொன்னாங்க, சிங்க குட்டின்னு சொன்னாங்க. சிங்க குருளை, குட்டி கிடையாது சரியா, சிங்க குருளை. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துட்ட தமிழ் டீச்சர். அந்த மாதிரி ரொம்ப உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருந்தது நான் பேசுறத கேட்டு 2-3 பேர் நிறைய பேர் கத்துக்கிறதுக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுதுதான் எனக்கு அது என்ன சொல்றது, அதாவது பரவாயில்ல நம்ம பேசுறது வந்து கேட்கறா, அது வந்து சம்பந்தம் இல்லாம இல்ல அப்படிங்கிறது புரியறது. என்னுடைய குருநாதர் எனக்கு எந்த எக்ஸாம்பிள் சொன்னாரோ அதே எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன அவர் வந்து எனக்கு கொஞ்சம் வேற மாதிரி சொன்னார், அத நமக்கு புரியுற மாதிரி நான் மாத்தினேன். அது மற்றவர்களுக்கு புரியுறதுங்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. தேங்க்யூ அரவிந்த். அருமையான ஒரு ஏற்பாடை கொடுத்துருக்குறீங்க. ஆக்சுவலி அம்மா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அம்மாங்கிறது ஒரு ஒரு ஆள் கிடையாது, ஒரு உணர்வு. ஏன்னா நம்ம மகிழ்ச்சிக்கான நினைவுகள் பார்க்கும்போது அந்த உணர்வு சம்பந்தப்பட்ட தலைப்பு தான் அது. அது மாதிரி அம்மாங்கிறது நீ என்ன பண்ணாலும் ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு குழந்தைய ஒரு தாயோட வெட்டிட்டு ஒருத்தன் போகும்போது தடுக்கி காலில் விரல்ல அடிபட்டுருச்சு, ரத்தம் வருதான், டேய் பார்த்து போக கூடாதாடா, ரத்தம் வருது பாடுறா காலில் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு அம்மா. அம்மாங்கிறதுக்கான ஈக்குவலண்டான உணர்வுகள் உலகத்துல இன்னும் கண்டுபிடிக்கப்படலை அப்படிங்கிற ஒரே விஷயம் தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால அம்மாங்கிறது வந்து அதிகபட்ச, அதுவும் ஆண் குழந்தைகள் வந்து நிறைய உரிமை எடுத்துப்பாங்க. எனக்குமே 2 பையங்கிறதுனால எனக்கு தெரியும். என்ன கும்கி அப்படின்னு தான் கூப்பிடுவான் என் பையன், பெரிய பையன் வைஃபை. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள், உரையாடல்கள், நம்மகிட்ட ஒரு அப்பாட்ட சொல்லாத பல விஷயங்கள் அம்மாட்ட பகிரப்படும். பல கடுமையான விஷயங்கள் அம்மா மூலமா தான் அப்பாட்ட பரிமாறப்படும். அந்த மாதிரி ஒரு பெரிய கடவுளோட மிகப்பெரிய படைப்பு தான் ஒரு அம்மாங்கிறது. ஸோ அந்த விஷயத்த சொன்னீங்க. அப்பாங்கிறது வேற தனி ஒரு படைப்பு, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு கிடையாது. அது வந்து ரிசல்ட் ஓரியன்ட் படைப்பு. இன்னைக்கு பல சாதனைகள் நிகழறது வந்து அப்பாவால தான். சோதனைகள் தீர்றது அம்மாவாலன்ற மாதிரி சாதனைகள் புரியுது அப்பாவால தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி, இன்று மகிழ்ச்சிக்கான நினைவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அருமையாக சொல்லிய அரவிந்த் அவர்களுக்கு நம்ம நற்புலன் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அதே சமயம் இன்று இணையத்தில் இணைந்து கடைசி வரை இருந்தும் ஃபீட்பேக் கொடுத்தும் பங்கேற்றும் இருந்த அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து, ஒன்றையும் தெரிவித்து, இன்கால் மெசேஜஸ்ல ரம்யா கமல்ராஜ் மேடம் கபாலின்னு எடுத்து கொடுத்துருக்குறாங்க. சண்முக வீரமணி சார் வந்து ஹாப்பி மார்னிங் சொல்லியிருக்கிறாங்க. ஃபீட்பேக்கை மட்டும் நம்ம படிக்கிறோம் நேரம் கருதி. சண்முக வீரமணி சார் வந்து அருமை எக்ஸலன்ட் செஷன் தம்பி, தேங்க்யூ, வாழ்க வளமுடன் கொடுத்துருக்காங்க. நைஸ் ஸ்பீச்னு லாவண்யமணி சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் இளவலே பொழிவு முழுவதும் நிறைவான மகிழ்ச்சி கட்டியது, நலமுடன் வளமுடன் வாழிய நீடு, நன்றிகள் கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் சிவகுமாரன் அருமை வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க. அருணகிரி சார் ஹார்ட்டி கங்க்ராட்ஸ் அரவிந்த்னு சொல்லியிருக்கிறாங்க. அரவிந்த் ஸ்ரீகாந்த் வெரி தேங்க்ஸ் டு ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ்னு ஒரு ரிப்ளை மெசேஜ் கொடுத்துருக்காங்க. சிவசங்கரி மேடம் வந்து எக்ஸலன்ட் ஸ்பீச் அரவிந்த் சார் கங்க்ராட்ஸ் கொடுத்துருக்காங்க. சேகர் நாமக்கல் இனிய நற்பலை வணக்கம், திரு அரவிந்த் ஸ்ரீகாந்த் அவர்களின் 3 கால மகிழ்ச்சியான தருணங்களை தந்தார்கள், வாழ்த்துக்கள் நன்றின்னு சொல்லியிருக்காரு. ரமேஷ் ராஜ் நேற்றைய பேச்சாளர் வெரி எக்ஸலன்ட் செஷன் பிரதர், ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி ஹாப்பி நற்பலரின்னு சொல்லியிருக்கிறாங்க.
லட்சுமி நாராயண் சார், அம்மாவின் உடல் நலம் மிகவும் முக்கியம். தயவு செய்து உங்களால் முடிந்த அளவு அவரை பேணணும்னு சொல்லியிருக்கிறாரு. நன்றி. ஹீலர் வெங்கட்ராமன் சார், சிங்கம், தங்கம், அங்கம், அருணகிரி ஐயா, இன்றைய தகவல்கள் சிறப்பு, ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி, அருமை. ஹீலர் டிஆர்வின் கொடுத்துருக்குறாங்க.